வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு புதியம்புத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். 12/3/2026. வாங்க, சந்தை நிலவரம் எப்படி இருக்கு, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சங்கரா எந்த ஊருன்னு? சங்கராஜபுரம், புதியமுத்தூர் பக்கத்துல ஓசனத்து பக்கத்துல ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, ஒரு ஆடு, ஒரு கிடா, ஒரு பெண்ணாடு கொண்டு வந்தாங்க. இது பெண்ணாடு தானா, கிடா மாதிரி தானா? ஆமா, இது பெண்ணாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, அவருக்கு புதியமுத்தூர் சந்தைக்கு கொண்டு வந்தாரு. அவர் ரேட்டை அனுசரிச்சு வரல, அதனால ரிட்டர்ன் இந்த மாதிரி கொண்டு போறாங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் வியாபாரம் நடக்காது. அவங்களுக்கு ரேட் அனுசரிச்சு வந்தால் தானே கொடுப்பாங்க. அந்த மாதிரி சங்கராஜபுரத்தில் அண்ணன் என்ன பேர் என்ன? எங்க வசந்தகுமார் வந்து என்ன 16 ரூபாய் சொன்னீங்களோ? 18 சொல்லி கேள்வி கொஞ்சம் அனுசரித்து வந்த கொடுக்கல. அவர் ரேட்டு வந்து அவர் கட்டுப்படியாகல, அதனால் அவருக்கு கேட்டு கேள்வி கேட்டாங்க. அதனால் கொஞ்சம் கட்டுப்படியாகல, அதனால் அவர் கொடுக்கல. 18,000 ரூபாய்க்கு வரல. 26 2 கிராமரி. ஆமாம், அண்ணன் வந்து நம்ம அருப்புக்கோட்டை தாண்டி திருச்சூலிருந்து இங்கே வந்திருக்காரு. புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்காங்க. 2 கிடாமரி வாங்கியிருக்காங்க. பாருங்க, 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பாருங்க, அழகான ரொம்ப வளர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க. சும்மா சூப்பரா இருக்குங்க 2 கிடாமரி. பாருங்க, எவ்வளவு சொன்னாங்களா? என்ன 29 சொல்றாங்க, 26க்கு முடிச்சிருக்காங்க. 26க்கு பாருங்க, அன்னைக்கு அவருக்கு கட்டுப்படியான ரேட்ல 29 ரூபா சொல்லி 26 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நல்ல பேர் என்ன? வைரபாண்டி அண்ணன், நம்ம திருச்சுலி அங்கிருந்து வந்திருக்காங்க கோவிலுக்காக. ஆமா, கோவில் விசேஷத்துக்காக அவர் வாங்கியிருக்காரு. அதாவது 2 கிடாமரி வந்து கோவில் விசேஷத்துக்காக அவர் வாங்கியிருக்காரு. நல்ல அழகான வளர்ப்புக்கு, நல்ல குட்டிங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்கு. 26,000 ரூபாய்க்கு 2 ஜோடியா வாங்கியிருக்காரு அண்ணன், திருச்சிலி பக்கத்துல இருந்து. பாருங்க, அவர் பாருங்க, இந்த ஆடுகள் அங்க வாங்கி வச்சிருக்காங்க, கையில பிடிச்சிருக்காங்க. நல்ல குட்டிங்க பாருங்க, பின்னாடி நம்ம பின்னாடியே வருது பாருங்க. செப்பரி ஆடு குட்டி பாருங்க, நம்ம பின்னாடியே அந்த குட்டி வீடியோ எடுக்கணும். நம்ம பின்னாடியே வந்து அழகான குட்டிங்க பாருங்க. செம்பரில் பொட்டாடு என்ன அழகான குட்டி. பாருங்க, அழகான குட்டி, பிறந்து 1 வாரம் கூட ஆகல. ஆமா, பாருங்க, ரொம்ப செம்பரி கடையில ரொம்ப பாருங்க அழகான குட்டிங்க. பாருங்க, பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் சொல்லி அவங்களுக்கு ரேட் அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அழகான செம்பரி குட்டிங்க, பொட்டாடுங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, அரியா இருக்கு. பாருங்க, செம்பரி குட்டி பாக்குறதுக்கு சின்ன குட்டிங்க, ஒரு வாரம் குட்டி தான் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு ஒரு 4 குட்டிங்க, 4 கிடாமரி வாங்கி வச்சிருக்காங்க. யாரும் தெரியல, நம்ம வியாபாரி யாராவது வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விற்பனையானதுதான் ஆடை கட்டி வச்சிருப்பாங்க. சொந்தக்கு வெளியே வாசல்ல 4 ஆடு கடாங்க. இளம் குட்டியா இருக்கு. பாருங்க, எல்லாமே ஒரு 1 மாசம் 6 மாசத்துலதான் இருக்கும். பாருங்க, நம்ம ஒரு கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில ஒரு கிடா வாங்கியிருக்காங்க. பாருங்க, அழகா இருக்கு. பாருங்க, நம்ம தெய்வச்செயல்புரத்துலேருந்து ஒரு குட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி கொண்டு போகிறாங்க புதியமுத்தூர் சந்தைக்கு வாங்கி கொண்டு போகிறாங்க. அவங்க தம்பிக்காக வாங்கியிருக்காங்க. பாருங்கள், அருமையாக இருக்குங்களா இந்த ஆட்டோ தான். நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ரோட்டில் தெய்வச்செயல்புரம். நம்ம முனிசாமின புதியமுத்தூர் பக்கத்தில் கல்மேடு ஊர்லேருந்து 2 வந்திருக்காரு. நம்ம புதியமுத்தூர் ஆடு சந்தையில் 2 கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. அழகான கிடா. 19,000 ரூபாய்க்கு. எவ்வளோ சொன்னாங்களோ? 19 வாங்கினது 19 இல்லை, 21 சொன்னாங்க. அவருக்கு ரேட்டு அனுசரித்து வந்ததுனால 19 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அழகான 2 கிடா மாதிரி. வளர்க்கறது வாங்கியிருக்கீங்க? வளர்க்கறதா இல்ல வளர்க்கறதுக்கா? வளர்க்கறதுக்கு கண்டாம நல்ல சூப்பரான ஆடுங்க, நல்லா இருக்கு, அருமையா பாக்குறதுக்கு. அவரை பாருங்க, இந்த மாதிரி வண்டியில வியாபாரம் முடிஞ்சு கொண்டு போறாங்க, வாங்கி கொண்டு போறாங்க. இங்க ஒரு ஆடு கொண்டு போறாங்க. புதியமுத்தூர் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. நாம இன்னைக்கு காலையில 7:30 மணிக்கு வந்திருக்கோம். 7:30 மணி நிலவரம். மக்கள் புதியமுத்தூர் ஆடு சொன்னாங்க, ஆடுகள்லாம் வந்திருக்கு பாருங்க. அப்புறம் இங்கே 2 குட்டிகள்லாம் இருக்கு, வெள்ளாட்டு குட்டிகள். ஆடு வந்திருக்குங்க. நிறைய ஆடுலாம் கொண்டு வந்திருக்காங்க. குட்டி ஆடு, குட்டியோட ஆடுகள் வந்திருக்குங்க. இதுல 2 குட்டி இருக்கு, அதுல 2 குட்டி வந்திருக்கு. பாருங்க, அந்த நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க, அண்ணாஜி நம்ம தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க. நம்ம புதியமுத்தூர் சந்தையில 2 ஆடு 5 கிடாம குட்டிகள் வாங்கியிருக்காங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு.
பாருங்க இது வந்து 2 கிடா, ஆடு. ஆடு இது குட்டி கிடாமரி குட்டி. அது ஆடுல 3 மரி வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரேட்டு அவருக்கு அனுசரிச்சு வந்ததுனால வந்திருக்காங்க. அண்ணாச்சி வந்து பெருமாள் அண்ணாச்சி, தூத்துக்குடியில இருந்து. பாருங்க அழகா இருக்கு. 55,000 சொல்லியிருக்காங்க. ரேட்டு அவருக்கு அனுசரிச்சு வந்ததுனால ஒரு 50,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க அண்ணாச்சி. இதெல்லாம் என்ன வகை ஆடம் பாருங்க. அழகான ஆடுங்க. நம்ம வெள்ளாடுல வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. அதோட கொம்புல பாருங்க எவ்வளவு அழகா அது வளைஞ்சி பாக்குறது. அது ஒரு அழகான சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம கட்டி பாருங்க நம்ம புதிய புத்தூர்ல சொன்ன கேட்டாங்க, பெரிய கேட்டாங்க, ஜன்மம் பண்றது அருமையான இடம். அதே மாதிரி இந்த ஒரு செம்பரி கேட்டா சும்மா சூப்பரா இருக்கு. இங்க 2 செம்பரி கெட்டாங்க, பெரிய கெட்டாங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க. பாரு நம்ம வியாபாரி என்ன வாங்கியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அழகான கேட்டாங்க. செம்பரில கொட்டாடு பாருங்க. அதோட கொம்பு பாருங்க எல்லா இடத்துக்கும் முறுக்கு நல்லா மறிக்க ஒரு அடி நிலத்துக்கு கொம்பு இன்னைக்கு கிடாமரிங்க. அழகா இருக்கு. இதுவும் தட்டப்பாறை இது என்ன எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அங்க பாருங்க கிடாமரிக்கும் சொன்னங்க. புதியமுத்தூர் சந்தை, புதியமுத்தூர் ஆட்டு சந்தைங்க. இதுல வந்து செம்பரியாடு, வெள்ளாடு எல்லாம் வருங்க. நாட்டாடு, புளிம்பூர் ஆடு, கன்னி ஆடு, குரால் ஆடு, இந்த மாதிரி ஆடெல்லாம் கொண்டு வருவாங்க. பேராவூர்ணில இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு இதோட குட்டி. ஆமா முதயத்து தலையத்து. தலையத்து வந்து ஒரு கிடாமரிக்கு பாருங்க. நல்ல அழகான கட்டி. அண்ணாச்சி வந்து பேராவூர்ல இருந்தது நம்ம புதியமுத்தூர் சந்தை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு சொல்றீங்களோ? எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு கேக்குறாங்களா? கேக்கல. வேற அனுசரிச்சு வந்தா கேட்டு கொடுப்பீங்க. ஆமா அண்ணாச்சி வந்து பேர் என்ன? முருகேசன். முருகேசன் வச்சு பேராவூர்ல இருந்து பாருங்க நம்ம புதியமுத்தூர் சந்தைக்கு ஒரு தலையத்தாடு. ஆமா ஒரு தலையத்தாடுல கிடாமரி போட்டிருக்கு. தலையத்தினாலே ஸ்பெஷலா இருக்குங்க, அருமையா இருக்கும். ஒரே ஒரு குட்டி தான் போடும். தலையத்து வந்துன்னா ஒரு குட்டி தான் போடும். பாருங்க அதோட அதுவும் பெண்ணாடு தாங்க. அதுவும் பெண் மாதிரி தான் போட்டிருக்கு. அழகான குட்டி பாருங்க. தொப்புள் குட்டி கூட இருக்கு. தலையத்து வந்து அது பெண்ணாடு தான் போட்டிருக்கு. இதான் இது தலையத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான குட்டிகள் இருக்கும். இது அண்ணாச்சி வந்து நம்ம தூத்துக்குடி அண்ணாச்சி வாங்கியிருக்காரு 50,000 ரூபாய்க்கு. பாருங்க ஒரு 10 குட்டிகளுங்க ஒரே ஆட்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் அண்ணாச்சி இங்க ஒரு ஆடு 2 குட்டி. அவங்க பாருங்க அதோட காது பாருங்க. அது பாரு காது வித்தியாசமா இருக்குங்க. இதோட காது பாருங்க. இந்த ஆடுக்கு காது பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஆடை பாத்துருக்கீங்களா? காது பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு. காது ஒரு அடி நீளத்துக்கு இருக்குங்க. தொகுங்க. 2 கிடாமரி இருக்காரு பாருங்க. கடை பேசுறாங்க பாருங்க. காது பாருங்க வித்தியாசமா இருக்குங்க. நான் எவ்வளவு மாதிரி இந்த மாதிரி காது நான் பார்த்தது இல்ல. ஆடு பாருங்க. காமம் பாருங்க பெரிய ஆடுங்க. இது வித்தியாசமா இருக்கு. கேப்ப டீட்டெயில் கேட்போம். பாருங்க அதே அண்ணாச்சி நம்ம 2 கிடாமரி வச்சிருக்காரு. வித்தியாசமான காதுங்க பாருங்க. காது பெரிய காதா இருக்கு பாருங்க. நான் இந்த மாதிரி ஆடை எப்பதான் முதல்ல பாத்திருக்கேன். இவ்வளவு பெரிய காது உள்ள ஆடை இப்பதான் நம்ம பாத்துருக்கோம் பாருங்க. அண்ணாச்சி இங்க ஒரு ஆடு குட்டி இருக்காங்க. பாருங்க சூப்பரான கடாங்க. கேட்டா அருமையான கடா கொண்டு வரதா வச்சிருக்காங்க. அருமையான கடாங்க பாருங்க. செம்பரி கேட்டா சூப்பரா இருக்கு. டீட்டெயில் கேட்க முடியல பாருங்க. வித்தியாசமா நம்மள அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு. விற்பனை ஆகி நல்ல அருமையான கடாங்க. செம்பரில பொட்டாடு விற்பனை ஆகி போச்சு நினைக்கிறேன். விற்பனை ஆயிருச்சு.
டீட்டெயில் வந்து கிடைச்சதுங்க. இந்த ஆடு வந்து 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கெடா மாதிரி 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. காயல்பட்டினம் அந்த ஊருக்கு கொண்டு போறாங்க. ஆட்டோல கொண்டு போறாங்க. வாங்கி அதான் விற்பனை ஆகி வாங்கி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க ஆடு. பாருங்க நம்ம மஞ்சள் வியாபாரி அப்படி சொன்னா நல்லா தெரியுமா? வியாபாரி நம்ம வைப்பாரு லட்சுமணன் வியாபாரி அம்மா. அப்புறம் அங்க பாருங்க எல்லா நிறைய வச்சிருக்காங்க. வியாபாரத்துக்கு வச்சிருக்காங்க. சம்சாரி நந்தி கொண்டுருக்காங்க பாருங்க. கேக்குறாங்க அவங்க 2 பேர் கொண்டுருக்காங்க. 2 பக்கம் அங்கிட்டு ஒரு 5 ஆடு இருக்கு. ஒரு 3 ஆடு வச்சிருக்காங்க. அண்ணாச்சி வந்து சிலுக்கம்பட்டில இருந்து இருக்காங்க. இது ஆடு என்ன தம்பி எவ்வளவு இல்லைங்க? 15 ரூபா குட்டி வைக்கிறேன். கிராமரி தானே? செம்மறி ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. 15,000 சொல்றாங்க. அவருக்கு ரேட் அனுசரிச்சு கொஞ்சம் கொடுத்துருவோம். கேட்கறாங்க. எது கேட்கறாங்களா? 12 பேரை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் மனசு இல்ல. தம்பி வந்து அண்ணாச்சி ஆட தம்பிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. வடக்கு சிலுக்கம்பட்டி அப்புறம் தம்பி வந்து அவர் அந்த அப்பா வந்து ஆட அவருக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. தம்பி தான் கையில வச்சுக்காரு. பாருங்க ஒரு இது எத்தனாவது இருக்குது? 6 பல்லா 6 6வது 6வது அப்படிங்க. நாம வந்து சந்தைகளை ஒவ்வொரு சந்தைகளும் உள்ள இறங்கிடுவோங்க. சந்தை நிலவரம் பண்ணாலே சந்தைக்குள்ள இறங்கி உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம டீட்டெயிலா போடுவோம். சில நேரங்கள்ல வந்து உள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது இடத்துல இருக்கும். ஏன்னா உள்ள வந்து நம்ம மக்கள் கசகசன்னு பேசுறது அந்த வீடியோல வந்து சில நேரங்களும் தெளிவா இருக்காது. நம்ம வந்து ஒவ்வொரு சந்தைக்கும் உள்ள இறங்கி வீடியோ எடுப்போம். சந்தை நிலவரம் அப்படி போடுவோம். எந்த அளவுக்கு இருக்காங்க வந்து உள்ள நம்ம சந்தைகளை ஒரு வீடியோ எடுத்தா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உள்ள சந்தைக்குள்ள வீடியோ எடுப்பீங்க. ஆமா அண்ணாஜி வந்து நம்ம காயல் வந்திருக்காங்க. பாருங்க அரியானா பாருங்க சரியான வளப்பா இருக்குங்க. வீட்டு வளர்ப்பு வந்திருக்காங்க பாருங்க. ஜாமுன்னு இருக்குங்க. காயல் ஊரணி நம்ம புதிமுத்தூர் பக்கத்துல இருந்து. அண்ணாச்சி பேர் என்ன பேரா? தினகரன் சாமி வந்திருக்காங்க. ஏதோ வேலை சொன்னீங்க கேள்வி அப்படி நிக்கி. அதை கொஞ்சம் கொடுக்க மனசு இல்ல. நல்லா இருக்கு அருமையா கட்டுப்படியான அந்த ஆடு எதா பாருங்க. வெள்ளாடுல பல்லு எத்தனை ஆடு இருக்கு? 2 பல்லு அருமையா நல்லா 2 பல்லு இடம் பிடிக்கிறான். அவருக்கு 25,000 ரூபாய் சொல்லி எவ்வளவு சொல்றீங்க? 25,000 எவ்வளவு சொன்னீங்க? 25 சொல்லி 23 வந்தீங்க கேக்குறாங்க. அதான் கொஞ்சம் மனசு இல்ல கொடுக்க மனசு இல்ல. நல்ல குட்டி நல்ல கடான கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுக்கலாம். காயல் ஊரணி பக்கத்துல நம்ம புதுமூர் பக்கத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல கடாங்க. இது பல்லு 2 பல்லாண்டு 2 பல்லு தான். சூப்பரா இருக்கு பாருங்க. அருமையான நம்ம வெள்ளாட்டுக்கு தான் பாருங்க. கொடி இது என்ன கொடியாடா என்ன ஆடு? கொடியாடா இல்ல நாட்டாடு நம்ம வெள்ளாட்டு நாட்டாடு அண்ணாச்சி சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 செம்மறி கேட்டாங்க. அருமையான கேட்டா வேலு பாருங்க. நம்ம எட்டியார சந்தைக்கு ரெகுலரா வருவாங்க. இப்ப புதுப்பூர் சந்தைக்கு வந்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆடு 3 குட்டி 3 கிடா குட்டி பாருங்க. கிராமரி எல்லாமே கிராமரிகளா கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனாவது வீட்டு? நம்ம தம்பி 4,000 பல்லு எதுவும் 6 பல்லு சேர்ந்துச்சு. ஆமா பாருங்க 6 பல்லு சேர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்கதான் அங்க வந்திருக்காங்க பாருங்க. நம்ம புதுப்பூச்சி இருந்து அண்ணன் கூட வந்திருக்காரு பாருங்க. இது இப்ப நம்ம விலை எவ்வளவு சொல்றீங்க? 29 ரூபா சொல்றீங்க. கேக்குறாங்க 26 கொடுக்கலாம். கொஞ்சம் ரேட்டு கூட கொஞ்சம் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாருங்க. வளர்ப்பு கேட்ட குட்டி 3 கிடாமரி பாருங்க. அழகான கிடாமரிங்க. நல்லா 3 அருமையா நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு அருமையா இருக்கு பாருங்க. இந்த கிடாமரியும் நல்லா அருமையா இருக்கு. தென்மரி இது வந்து வீட்டு 3,000 ரகம் என்ன? கொடியாடு எட்டியாபுரம் நம்ம எட்டியார கொடியாடு நம்ம விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சியில இருந்து தம்பி வேலு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அருமையான வளர்ப்புக்கு நல்ல ஒரு 3 கிடாமரிகளும் ஒரு பெண்மரி எட்டியாபுரம் கொடியாடு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா வீட்டு வளர்ப்பு என்ன அழகா வளர்த்துருக்காங்க. இங்க பாருங்க அது எல்லாமே இங்க ஒரு பெரிய கடா என்ன பேசுறாங்க. அழகான பெரிய கட்டாங்க பாருங்க. ஒரு அண்ணாச்சி ஒரு ஆடு சுத்தி 2 குட்டி கொண்டு இருக்காரு. ஒரு குட்டி பால் குடிக்கி, இன்னொரு குட்டி என்ன வருது, 2 குட்டி ஆடோட பால் குடிக்கி. ஆடுங்க பெரிய ஆடு பாருங்க. நல்ல அருமையான ஆடா இருக்கு பாருங்க. பாக்குறது நல்ல ஒரு 4 அடி உயரத்துக்கு மேல இருக்கீங்க. ஆடுல வந்து 2 ஆடு வந்து நல்ல உயரமான ஆடு. நம்ம எந்த ஒரு ஆடு இல்ல கேட்கலாம்.
பெரிய ஆடா இருக்குன்னு நல்ல ஜம்முன்னு உயரமா இருக்கு. நல்ல 4 உயரத்துக்கு புதியமுத்தூர் என்ன பேருன்னு கணேசன் புதியமுத்தூர் சந்தைக்கு அவர் உள்ளூர்காரே ஒரு ஆடு கொடுத்துருக்கா பாருங்க. சும்மா அருமையான இது. எத்தனாவது வீட்டு என்ன 4 இருக்கு. ஆடு வந்து என்ன ரகமே என்ன ரேட்டு விலை என்ன சொல்றீங்க? 25,000 சொல்ல. கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 20 ரூபாய்க்கு கொஞ்சம் கொடுக்க மனசு இல்ல. அவர் கொஞ்சம் ஆடு வந்து நல்ல தரமா இருக்கனால அவருக்கு கொஞ்சம் கொடுக்க மனசு இல்ல. கொஞ்சம் ரேட்டு வந்து அனுப்பிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நிறைய இன்னும் கொஞ்சம் நல்ல குட்டி என்றும் அருமையான குட்டிங்க. நல்ல ஆளா ஜம்முன்னு பாருங்க. அப்புறம் இங்க கிடாமரி நிறைய இல்லையா? இந்த பக்கம் எல்லாம் பெரிய கிடாமரி எல்லாம் நிறைய வச்சுருங்க. எல்லாமே வியாபாரிகள்லாம் பாருங்க. கையில பிடிச்சு 3 ஆடு 4 ஆடு அப்படின்னு ஒவ்வொரு ஆடு 3 4 ஆடு அப்படி கையில பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆடு வந்து இந்த மாதிரி அசை போடணுமா? நல்லா பல்லு எத்தனை மணி? 6 பல்லு தானே? பல்லு சேர்ந்திருக்கு. அழகான குட்டி பாருங்க. அதோட 3வது ஆடு சிவஞானபுரத்துல நம்ம எப்போது பக்கத்துல சிவஞானபுரத்துல பாருங்க. அழகான குட்டிங்க பாருங்க. தாய்ப்பால் பால் கொடுத்துருக்கு. அதோட காம்புகளும் பாருங்க வித்தியாசமா இருக்கு. பெரிய மடுவா இருக்கு. அழகா மடு. என்ன வேலை சொல்றீங்க? சரி கேக்குறாங்க. ஆமா அண்ணன் வந்து 26 ரூபாய் சொல்லி 23 ரூபாய்க்கு கேக்குறாங்களா? கொஞ்சம் கட்டுப்படியானா விலை அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பேரு அப்புறம் விலை இந்த வியாபாரம் கேக்குறாங்க. அப்புறம் அவரையும் அண்ணாஜி இந்த பாருங்க. இங்க 2 குட்டியோட ஆடு கொடுக்குறாங்க. உங்க பேருன்னு? மனோ. சந்தைக்கு வந்து நல்லா நம்ம புதியமுத்தூர் சந்தைக்கு வந்து நல்லா ஆடலாம். புதியமுத்தூருக்கும் எட்டியாபுரத்துக்கும் நம்ம வழக்கமா பதிவா வருவார் நம்ம மனவண்ணே. நம்ம எப்போது பண்ற பக்கத்துல சிவஞானபுரம். இது எவ்வளவு சொல்றீங்கன்னு? 21. ஆமா எவ்வளவு கேக்குறாங்க? கேக்குறேன். ஆமா கேள்வி கேட்டா நம்ம கேட்டா கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க நம்ம சிவஞானபுரத்துல இருந்து எப்போது அழகான ஆமா அப்படியே அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. வேலையெல்லாம் கிடையாது. இது ஆடு என்ன ரகமே? கொடியாடு. ஆமா எட்டியாபுரம் ஆடு வந்தனால கொடியாடு அப்படிங்கிறாங்க. இருக்காது எதுவுமே இருக்கு. அதான் தரமா வியாபாரம் வந்து நல்ல தரமா இருக்கும். அருமையா இருக்கும். அப்போது 10,500 பாருங்க. எல்லாம் குட்டிங்க. நம்ம ஆடு இது என்ன ஆடுனே? கன்னியாடா நமக்கு? ஆமா நாட்டாடு பாருங்க. அண்ணாச்சி வந்து நம்ம எந்த ஊர் சொன்னீங்கன்னே? ஆடு எந்த ஊர்? இருந்து நமக்கு காயலூர்னிலிருந்து அண்ணாச்சி பாருங்க ஒரு கெடா கொடுத்துருக்காங்க. சரியான கெடாங்க. நல்லா 2 பல்லு இளம் கெடா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 23,000 அண்ணாச்சி. 23,000 சொல்லி 21 கேட்குறாங்க. அண்ணாச்சி கொஞ்சம் கொடுக்க மனசு இல்லை, விருப்பம் இல்லை. கொஞ்சம் ரேட்டு கொடுத்தான். கூட ஒரு 500-1000 வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. 2 பல்லு இளம் கெடாங்க. சூப்பரான கடை பாருங்க. நல்ல நம்ம அருமையாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. பாருங்க கிட்ட அருமையாக நல்லா வளர்த்துருக்காங்க. அருமையான வீட்டு வளர்த்துருக்காங்க போல பாருங்க. ஜாமுன்னு நிற்கி பாருங்க. வெள்ளாட்டில் இது ஒரு பெரிய ஆடு. நம்ம ஆடு வாங்கி யாரை முடிஞ்சு கொண்டு போறாங்க. வளர்ப்புக்கு வாங்கிருக்காங்க. நம்ம கூல கிடாக்கள் பாருங்க. அருமையான குட்டி. நல்லா இளம் குட்டிகளா ஒரு 3 மாச குட்டிகளா நல்லா வாங்கியிருக்காங்க. பாருங்க நல்லா அருமையா. எவ்வளவு மதிப்புங்க? ஆமா ஒரு குட்டி. அதாவது குட்டியை பொறுத்து வாங்கியிருக்காங்க. சைஸ் வரையா இருக்கு. குட்டி 7,000 ரூபாயில இருந்து அப்படி வாங்கியிருக்காங்க. பாருங்க ஒரு கிடா பெரிய கிடாவும் இருக்கு. இதுல உள்ள நம்ம வியாபாரி வந்து பசுவும் தானே மாரிமுத்து என்ன பசுவும் தானே வியாபாரி மாரிமுத்து என்ன வாங்கியிருக்காங்க. பாருங்க வளர்ப்புக்கு வியாபாரத்துக்கு வளர்ப்புக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. பாருங்க நல்ல அழகான நாட்டுக்குட்டிங்க. வெள்ளாடுல நாட்டுக்குட்டியா வாங்கியிருக்காரு. கிடாமரிகள் எல்லாமே கிடாமரி. அப்புறம் கிடாமரியில கொண்டு வருவாங்க. வெள்ளாட்டு கடா பார்க்கறது அழகா இருக்கு. நம்ம தம்பி வந்து ஓட்டப்பிடார பக்கத்துல வெங்கடசலாபுரம் அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆடு 2 குட்டி வந்து கிடாமரியா? 2 குட்டி கிடாமரி. இது வந்து ஆடு நம்ம என்ன ஆடுது? குரலாடா? கொடியாடுல அண்ணன் வந்து
கொண்டு வந்திருக்காங்க. தம்பி பேர் என்ன பேரோ? வினோத். வினோத் வந்து சொல். வினோத் வந்து நம்ம கொடியாடுல நல்ல கிடா மாதிரி பல்லு எத்தனை பல்லு இருக்கும்? பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்த ஆடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 2 கிடா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அழகான கிடா மாதிரிங்க. இது பிறந்த எவ்வளவு நாளுக்கு? ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் குட்டி பாருங்க. 2 கிடா மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறங்க இது எவ்வளவு சொல்றீங்க? 20 ரூபா சொல்றீங்க. 2 குட்டியும் ஒரு ஆடு சொல்றாங்க. கேள்வி கேக்குறாங்களா? எவ்வளவு கேக்குறாங்களோ? 15 ரூபா. 15 ரூபா அப்படி கேக்குறாங்க. கொஞ்சம் கொடுக்க மனசு இல்ல. ரேட்டு கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம். ஆமா, ரேட்டை கொஞ்சம் அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. வினோத் தானே தம்பி? வினோத் தம்பி. ஓட்டாப்புறம் பக்கத்துல எந்த ஊர் சொன்னீங்க? வெங்கடசலாபுரம்.